ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் கார்டனோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷம் கழித்து வீடியோ போடுறோம். அதனால் ஒரு வருஷமாக எங்கள் கார்டனை சரியாகவே மெயின்டைன் பண்ணல. அதனால் நிறைய செடிலாம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த புயல்லாம் வரப்போ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ இருக்க எங்கள் கார்டனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட பொமோகிரானட் செடி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூலாம் வச்சுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதோ இங்கே ஒன்று, இங்கே அந்த சைட்லாம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ நல்லா மலர்ந்துருக்கு. இது வந்துட்டு நம்ம வீடியோ போடாமல் இருக்கும்போது நிறைய காயெலாம் கொடுத்துச்சு. இனிமேட்டு காய் கொடுத்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கொய்யா மரம் இருக்குது. இந்த கொய்யா மரமும் நம்ம வீடியோ போடாமல் இருக்கும்போதெல்லாம் நிறைய காய் கொடுத்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூ கூட இருக்குது. இங்கே ஒரு பெரிய காயே இருந்துச்சு, நான் காட்டுறேன். இதோ இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான செடிலாம் இருக்குது. இதான் நந்தியா வெட்டை, இங்கே மருதாணி செடி, அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஆலோவேரா. இந்த செடிலாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இதுவும் கொய்யா மரம் தான். இதுலேயும் குட்டி குட்டியாக காய் தரும் நம்மளுக்கு. ஆனால் இப்போ எந்த காயுமே பெருசாக இல்லை. ஒரு காய் இருந்துச்சு, ஆனால் அதை வந்துட்டு அணில் கடிச்சு போட்டுருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இது அதை விட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இதான் லெமன் செடி. இந்த லெமனும் நம்மளுக்கு நிறைய காய் கொடுத்துச்சு. இதை பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் குட்டி குட்டியாக காய் இருக்குது. இதுவும் வளர்ந்தோன்னே நான் உங்களுக்கு ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ போடுறேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட சாத்துக்கொடி செடி தான் இருக்குது. இந்த சாத்துக்கொடி செடி வந்துட்டு எங்களுக்கு பெருசாக எந்த காயுமே கொடுக்கல. பார்த்திங்கன்னா ஒரு பூ கூட உங்கள் கண்ணில் படாது, காயும் இல்லை. இது நாங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால இந்த செடி அப்படியே காய் கொடுக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி குட்டி செடி தான் வச்சுருக்கோம். இதை வந்துட்டு பச்சை மிளகா செடி. இதோ இங்கே ஒரு காய் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு லெமன் கிராஸு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் செடியும் இருக்குது. பிரிஞ்சாலும் நல்லா நிறைய பூ இருக்குது. காய் வந்தோன்னே வீடியோ போடலாம். பாருங்கள் நிறைய பூ வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இந்த காஞ்சி போன செடி வந்துட்டு கோவக்காய். இதில் நம்ம நிறையா ஹார்வெஸ்ட் வீடியோஸ் போட்டிருப்போம். ஆனால் இப்போது சரியாக தண்ணி ஊற்றாமல் மெயின்டைன் பண்ணாதனால இது அப்படியே மொத்தமாக காஞ்சி போயிடுச்சு. இங்கேருந்து நிறைய செடி காஞ்சி போயிடுச்சு, ஏன்னா சரியாக மெயின்டைன் பண்ணாதனால. இதுதான் இங்கே இருக்கிற செடி வந்துட்டு சாமந்தி பூ. இதுவும் கொஞ்சம் பூ வச்சுருக்கு, ஆனால் பூவெல்லாம் பறிக்காதனால அது காஞ்சி போயிருக்கு. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடி இருக்குது. இந்த தக்காளி செடியில் ஒரு 3 காய் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இன்னும் இந்த காயெலாம் பழுக்கலை. அப்படியே நம்ம இது பழுத்தோன்னே ஒரு வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவும் இன்னொரு தக்காளி செடி தான், ஆனால் இதில் கொஞ்சம் பெரிய பெரிய காய் இருக்குது. இதுவும் நம்மளுக்கு நல்லா பழுத்தோன்னே ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ போடலாம். இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சால். இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவும் பிரிஞ்சால் தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள் லெமன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. நம்ம டெய்லியும் மேலே வந்தால் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், நிறைய காய் கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ காய் இருக்குன்னு. இன்னும் இதெல்லாம் பழுக்கலை, பழுத்தோன்னு ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ போடலாம். பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் செடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம வந்துட்டு அந்த சைடு போகலாம். ஃபஸ்ட்டு போனோடனே நம்மளோட சப்போட்டா மரம் தான் இருக்குது. இந்த சப்போட்டா மரம்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி காயெலாம் இருக்குது. இந்த காயெல்லாம் வளர்ந்தோன்னே ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ போடலாம். வாங்க இப்போ அந்த சைடு போகலாம். இப்போ வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட அவரைக்காய் செடி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ தான் இருக்குது, பெருசாக எதுவுமே இல்லை. இங்கே இன்னொரு அவரைக்காய் செடி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குது, பார்த்தாலே தெரியும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பிரிஞ்சால். இந்த பிரிஞ்சாலில் வந்துட்டு ஒரு காய் இருக்குது, ஆனால் அது பெருசாக வளரல. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் ஆன செடி, வெள்ளைப்பூச்சி அட்டாக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இதுவும் அவரைக்காய் தான், ஆனால் இந்த செடி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள்.
காய் வந்துச்சுன்னா நம்ம ஹார்வெஸ்ட் வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் அவ்வளோவா பெருசாக செடியை போடாததுனால ரொம்ப அந்த வீட்ஸ் சொல்லுவாங்க, அது வந்துடுச்சு. இந்த செடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட இது முருங்கை மரம் இருக்கும். காய் சில சமயம் கொடுக்கும் இது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட மல்பெரி செடி தான். இது பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்களுக்கு காய் கொடுக்கும். சில சமயம் இதோ பார்த்திங்கன்னா இங்கே நிறைய காய் இருக்குது, அங்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது கொத்து கொத்தா. இது அங்கே மேலே மல்பெரி வந்துட்டு எங்களுக்கு நிறைய இது இந்த காய் கொடுக்கும். அதனால் மல்பெரி செடி நல்லா தான் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக குட்டி குட்டி செடியாக தான் வச்சுருப்போம். இதோ இங்கே வந்துட்டு பச்சை மிளகா, அங்கேயும் மிளகா தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி வளர்க்காமல் அப்படியே விட்டனாலும் நிறைய இந்த வீட்ஸ் வளர்ந்துருச்சு. இதெல்லாம் இனி பிடுங்கி எடுக்கணும். பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் காலியாக தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டு, வீட்ஸ் தான். அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி குட்டியாக தான் செடி இருக்குது. இதோ இங்கே ஒரு மிளகா செடி, அங்கேயும் ஒரு மிளகா, இதுவும் மிளகா தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரிஞ்சால் செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்களோட அந்த மெயின்டைன் பண்ணாமல் விட்ட அந்த கார்டன். இனி வந்துட்டு இங்கே உள்ள நல்லா க்ளீன் பண்ணி காஞ்சி போன செடிலாம் எடுத்து இந்த வீட்ஸ்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு சீக்கிரம் எடுத்து இனி அடுத்தது மெயின்டைன் பண்ண கார்டனை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.